உலகத்துல யாருமே செய்யாத தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்கு. என்ன ஒரு அரிய பொருட்களை நுட்பதற்கான ஒரு பெட்டி, அது மூலம் விக்கிபீடியால இருக்கிற ஒரு 15க்கும் மேற்பட்ட திட்டங்களை நான் பங்களிச்சிருக்கேன். நமக்கு வீட்டுல மனைவி சொல்ற தமிழ் சொற்களையே பாதி தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறோம். MyDictionary.in முகவரி மூலமா இதை நீங்க பெற முடியும். இந்த தளத்துக்கு எந்த கட்டணமும் இல்லை, பதிவும் கிடையாது. ஆமா, என்ன காரணம்னா நம்ம யாரோட பெயரோ மின்னஞ்சல் முகவரியோ தொலைபேசி எண்ணோ எதையுமே வாங்குறது இல்லை. கூகுளுக்கு தெரியாத தமிழ் சொற்கள் ஏதாவது இருக்குதா? இதுக்கெல்லாம் எனக்கு யார் உறுதுணையா இருந்திருக்காங்கன்னா என்னோட மனைவி சுகிதா. இப்ப இந்த செய்தித்த உலகில் கேஐ உலகத்துல தமிழ் பேழை எப்படி அதனோட பொருத்த போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க உதாரணம் எடுக்கும் போதே படி அப்படின்னு நம்ம இப்ப பசங்களுக்கோ நமக்கு படினாலே ஒரு கருத்து. முதல்ல எனக்கு தரவுகள் கிடைக்கல, இப்ப நானே ஒரு தரவு கருவூலமா மாறிட்டேன். ஏபிஐ என்கிற மெஷின் படிக்கக்கூடியதாக ஒரு பொறி, இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த கணிப்பொறியும் தமிழ் பேழையை படிக்க வேண்டும். நீங்க தமிழுக்கெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம், செய்யும் அனைத்தையும் தமிழில் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கூகுளுக்கு தெரியாத தமிழ் சொற்கள் ஏதாவது இருக்குதா? நமக்கு வீட்டுல மனைவி சொல்ற தமிழ் சொற்களையே பாதி தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறோம். இப்ப கூகுள், ChatGPT, AI இவர்களுக்கு தமிழ் யாரு அடித்தளம் கொடுப்பாங்க? அந்த அடித்தளம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதரை தான் இந்த நிகழ்வுல நாம சந்திக்க இருக்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியை தமிழுக்காக, அதுலயும் குறிப்பா அகராதிகளுக்காக, நம்ம ஊர்ல திட்டுவோம்ல, அகராதி பிடிச்ச வேண்டாம் அப்படிம்பாங்கல்ல, இவர் முழுக்க முழுக்க அகராதிக்காகவே வேலை செய்த ஒரு மனிதர். அப்படி என்ன சாதிச்சாரு? கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கும் மேலான தமிழ் சொற்களை ஒரே இடத்துல 5000 6000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் சொற்கள் எப்படி புழங்கிக்கிட்டு இருக்குது, இதெல்லாம் ஆவணப்படுத்தி ஒரே ஒரு இடத்துல நமக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு அற்புதமான மனிதரை தான் நாம இப்ப சந்திக்க போறோம். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துல பேராசிரியர், தமிழ் பேழை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இணையதளத்தை உருவாக்கி அதில் முதன்மை ஆசிரியராக பணியாற்றி வரக்கூடிய முனைவர் பேராசிரியர் தமிழ் பருதி மாறி அவர்களை அன்போடு இந்த நிகழ்வுக்கு வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அருமை. சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறீங்க. நான் முதல் முறையாக இந்த தமிழ் பேழை பார்த்து ரொம்ப ரொம்ப வியர்றேன். மகிழ்ச்சி. உங்களுடைய உழைப்பு அபரிதமானது. நன்றி. இந்த தமிழ் பேழை அப்படிங்கிற இந்த உருவாக்கணும், அகராதியை உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு? இதுக்கான பணிகளை நான் கடந்த ஒரு 20 ஆண்டுகளா செஞ்சுட்டு இருக்கேன். இன்று எல்லாருக்குமே அவங்களோட கணிப்பொறி என்பதையும் தாண்டி அலைபேசி ஒரு பெரிய கணிப்பொறியா மாறி போச்சு. உள்ளங்கையில உலகம் வந்துருச்சு. எனவே அதற்குள் தமிழ் இருக்கணும். தமிழ் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கல்வெட்டுல இருந்து வந்துட்டு இருக்கு. கல்வெட்டு, தாள்கள், ஓலைச்சுவடிகள், கட்டைகள், இப்படி எல்லாம் தாண்டி 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 வரும்போது இன்னைக்கு இணையத்துக்கு வந்திருக்கு, கணிப்பொறியில வந்திருக்கு, பலகை கணிப்பொறிங்கிற டேப்ல வந்துருச்சு, கைபேசிகள்ல வந்துருச்சு. எனவே அதில் தமிழ் எளிதாக கிடைக்க வேண்டும், அதுவும் முழுமையாக கிடைக்க வேண்டும், செறிவாக கிடைக்க வேண்டும். அதாவது பேழைன்னா ஒரு அரிய பொருட்களை விற்பதற்கான ஒரு பெட்டி, அது மூலம். எனவே அதுக்காக தான் தமிழின் அருங்கலைகளை, அருந்தமிழை, செழுந்தமிழை வைப்பதற்கான அது ஒரு பெரிய பெட்டகமாக நான் பார்க்கிறேன். எனவே அதுக்கு தமிழ் பேழைன்னு பேர். ஏதாவது ஒரு நிகழ்வு, ஏதாவது ஒரு திருப்புமுனை உங்க வாழ்க்கையில எப்படி வந்து? அதாவது ஏற்கனவே நான் விக்கிபீடியால நிறைய பங்களிச்சிருக்கேன். விக்கிபீடியால இருக்கிற ஒரு 15க்கும் மேற்பட்ட திட்டங்களை நான் பங்களிச்சிருக்கேன். அப்பதான் யோசிச்சேன், இது கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. படைப்பாக்க பொதும உரிமையில கிடைக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும், விலை இல்லாமல் கிடைக்கணும், கணிப்பொறிகள்ல கிடைக்கணும், வடிகணிப்பொறிகள்ல கிடைக்கணும், அலைபேசிகள்ல கிடைக்கணும், அப்புறம் பலகை கணிப்பொறிகள் என்கிற அந்த டேப்ல கிடைக்கணும்னு நான் முடிவு பண்ண உடனே யோசிச்சு பார்த்தேன். எனக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை விக்கிபீடியா. விக்கிபீடியால என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே கட்டற்ற முறையில கிடைக்கும். இப்ப இதுலயும் கட்டற்ற முறையில கிடைக்கணும். எனவே அடிப்படையா நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இது குறிகளும் படிக்கக்கூடிய ஒரு தரவுகளா இருக்கணும், மெஷின் ரீடபிள். சரி, அதாவது கட்டற்ற தரவுகள், கிரியேட்டிவ் காமன்ஸா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, ஒருங்கிணைக்கப்பட்ட தரவுகளா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கான தரவுகளை உருவாக்கலாம்னு நினைச்சேன். அதுக்காக தமிழக அரசுக்கு விண்ணப்பிச்சு கருத்துரு கொடுத்து தமிழ்நாடு அரசு பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், வாரியங்கள், துறைகள் வெளியிடுகிற எல்லா நூல்களையும் CCBSE அறிவிக்க வச்சேன். இந்த உலகத்துல யாருமே செய்யாத தமிழ்நாடு அரசு செஞ்சிருக்கு. கிரியேட்டிவ் காமன்ஸ்ல அறிவித்த பிறகு அதை எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பட உருவல் செய்து அதையெல்லாம் நமக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா OCRன்னு சொல்றாங்க,
ஆப்டிகல் கரெக்டர் ரெகனைசேஷன்ற ஒளி எழுத்து உணரியா மாத்தி பிறகு அதுக்கான நிரலாக்கம் செய்து உருவாக்கப்பட்டதுதான் தமிழ் பேழை. இந்த உழைப்புக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி நாம வாசகர்களுக்கு இந்த இணையதளத்தை எப்படி போய் ஆக்சஸ் பண்ணலாம் அதை மட்டும் சொல்லுங்க. இந்த நீங்க வந்து கூகுள்ல போயிட்டு தமிழ் பேழை அப்படின்னு கொடுத்தாவே வந்துரும். மாபெரும் தமிழ் அகராதி அல்லது உலகின் மிகப்பெரிய தமிழ் அகராதி அல்லது வந்து ஒருங்கிணைந்த அகராதி இப்படி எல்லாமே வரும். ஆனா இதை வந்து நம்ம ஒரு இணையதள முகவரியா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா mydictionary.in mydictionary.in முகவரி மூலமா இதை நீங்க வந்து பெற முடியும். உள்ள போனாவே ஒரு தேடுபொறி இருக்கும், கூகுள் மாதிரி ஒரு தேடுபொறி இருக்கும். அந்த தேடுபொறியில ஒரு சொல்லை கொடுத்து விட்டு நம்ம தேடுகிற பொத்தானை அழித்து விட்டால் ஒரு மிகப்பெரிய உலகம் தமிழுக்காக காத்திருக்கு. இதுக்கு ஏதாவது கட்டணம் இருக்கா? இல்ல, இந்த தளத்துக்கு எந்த கட்டணமும் இல்ல. பதிவு செய்யணும். ஆமா, தமிழ் பேழையோட அடிப்படையான நோக்கமும் கருத்தும் என்னன்னு பதிவும் கிடையாது. பதிவும் கிடையாது. ஆமா, என்ன காரணம்னா நம்ம யாரோட பெயரோ மின்னஞ்சல் முகவரியோ தொலைபேசி எண்ணோ எதையுமே வாங்குறது இல்ல. இப்போதைக்கு பதிவு எதுவும் இல்லை. ஒருவேளை காலப்போக்கில் அவங்களுக்கு நம்ம செய்தி மடலை அனுப்பணும் அப்படின்னா ஒரு தொடர்புக்காக நம்ம அவங்களோட மின்னஞ்சலோ ஒரு எண்ணோ வாங்கலாமே தவிர இதுவரையிலும் நம்ம எதுவுமே வாங்கல. ஆனா அது செய்யலாம்னு இருக்கும். ஒரு செய்தி மடல் அனுப்பும் பொழுது அவங்க வந்து நம்ம தமிழ் பேழையில நடக்கின்ற அடிப்படையான அந்த மாற்றங்களை உடனுக்குடன் வந்து தெரிந்து கொள்வார்கள். எனவே இப்பொழுதுக்கு இது வந்து இலவசமாக கிடைக்கிறது, விலையின்றி கிடைக்கிறது. பதிவு வெப்சைட் இருக்கு, அவ்வளவோ ஏஐ டூல் இருக்கு. ஆமா, இந்த காலகட்டத்துல இந்த mydictionary.in சிறப்பம்சம்னா என்ன? உலகின் மிகப்பெரிய தமிழ் அகராதி வளங்களை கொண்ட ஒருங்கிணைந்த இணையதளமாக தமிழ் பேழை செயல்பட்டு வருகிறது. நீங்க வந்து அதுல முகப்பு பக்கத்துல பார்க்கும்போது ஒரு சர்ச் பாக்ஸ் என்ற ஒரு அந்த சர்ச் என்ஜின் இருக்கு. அதுல ஒரு சொல்லை கொடுக்கும் பொழுது அது என்ன செய்யுதுன்னா, கிட்டத்தட்ட அகராதியாக பழமொழியாக விடுகதையாக இருக்கின்ற 100க்கும் மேற்பட்ட அகராதிகள்ல என்ன விளக்கம் என்றதை ஒரே பக்கத்திலையும் கொடுத்துரும். இல்ல எனக்கு இவ்வளவு வேணாம், நான் ஏதோ ஒன்ன பார்த்தா போதும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அகராதிகள் பட்டியல் இருக்கு, தனித்தனி அகராதியை போய் பார்க்கலாம். அதுலயும் எப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு சொல் என்பது தனியாக செயல்படாது, அது இன்னொரு சொல்லோடும் சேர்ந்து செயல்படும். பாத்தீங்கன்னா படின்னு வருது, அதே படிக்கட்டுன்னு வருதும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், படி எடுத்தல்னு வருது, படியாக்கம்னு வருது, 80 சொற்கள் வருது. எனவே தனி சொல்லாக என்ன பொருள்? கூட்டு சொற்கள், அது இணைப்பு சொற்கள்னு சொல்றாங்க. கம்பைன்டு சர்ச் என்று சொல்கிறார்கள். எனவே ஒரு சொல்லை தனியாக தேடுவதற்கும் கம்பைன்டு சர்ச் என்ற கூட்டு சொல்லாக தேடுவதற்கும் உலகத்திலே முதல் தமிழ் பேழையில பண்ணிட்டோம். 1. 2, ஒரு சொல்லை அகராதியாக தேடுவது போல பழமொழியாக தேடுவது. அந்த சொல் பழமொழியில் எப்படி வருது, விடுகதைகள்ல எப்படி வருது, நூல் தரவுகள்ல எப்படி வருது, திரைப்பட தரவுகள்ல எப்படி வருது, அதே போல தமிழ் இதழ் தரவுகள் 18ஆம் நூற்றாண்டுல இருந்து இன்னைக்கு வரலையும் வந்த தமிழ் இதழ்கள்ல வந்து அதனுடைய முழுமையான தரவுகள் என்ன அப்படி என்பதையெல்லாம் தமிழ் பேழையில கொடுத்திருக்கோம். இதுதான் தமிழ் பேழை. எடுக்கும் போதே படி படி அப்படின்னு நம்ம இப்ப பசங்களுக்கோ நமக்கு படினாலே ஒரு கடுப்பு வரும். இந்த 1.5 கோடி சொற்கள் இதை சேகரிக்கும் பொழுது நீங்க பண்ண சவால், நீங்கள் எதிர்கொண்ட சவால் எப்படி? நான் இதுக்காக ஒரு 13 நாடுகளுக்கு பயணம் பண்ணியிருக்கேன். சரி, உலகத்தின் நூற்றுக்கணக்கான அகராதிகள்ல இருந்து இதுக்கான தரவுகளை வாங்கியிருக்கேன். நிறைய செலவுகள் செய்து நிறைய ஆண்டுகளை செலவு செஞ்சு வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம பெரும்பாலான தரவுகள் நமக்கு யார்கிட்ட இருக்குன்னா தமிழ்நாடு அரசு தான். எனவே எனக்கு இப்ப கேட்டா கொடுத்துருவாங்க. ஏன்னா வந்து நான் வந்து தமிழ் இணைய கல்வி கழகத்துல வேலை பார்த்திருக்கேன், ஊரக வளர்ச்சித்துறையில மாநில அளவுல இருந்திருக்கேன். இருந்தாலும் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொன்னது போல எனக்கு மட்டுமே இது வேணாம் அப்படின்றதுக்காக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, தமிழக அரசுக்கு முறையான கருத்துரு கொடுத்து தமிழ்நாடு அரசு வெளியிடுகின்ற அனைத்து புத்தகங்களுமே CC/SA கிரியேட்டிவ் காமன்ஸ் என்று அறிவிக்கை செய்து உலக மக்கள் அனைவருமே அதை பகிரலாம், பரப்பலாம், விற்கலாம், மாற்றலாம், வடிவ மாற்றம் செய்யலாம். ஆனால் வந்து யார் எந்த புத்தகத்தை எழுதுனாங்க, யார் வெளியிட்டாங்கிற குறிப்போடு பகிரலாம், அதை வந்து முழுக்க செய்யலாம்ங்கிறத செஞ்சு எல்லாத்துக்கும் கொண்டு போயிட்டேன். முதல்ல எனக்கு தரவுகள் கிடைக்கல, இப்ப தரவுகள் கிடைச்சிருச்சு இல்ல. அதுக்கப்புறம் நிறைய பேர் நான் வந்து வேண்டுகோள் வைத்து அகராதி உருவாக்க வைத்து அதையுமே ஒரு கட்டமைக்கப்பட்ட தரவாக CC/SAவாக இதுல வெளியிட வச்சிருக்கேன். எனவே இப்ப நான் வந்து இதனால என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, அகராதி ஆராய்ச்சி இயக்கம் என்று ஒன்றை தொடங்கி சேலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2800க்கும் மேற்பட்ட அகராதிகளை அச்சுப்படியாகவும் எண்மப்படியாகவும் சேகரித்து என் பணிகளை தொடங்கி இருக்கிறேன். முதல்ல எனக்கு தரவுகள் கிடைக்கல, இப்ப நானே ஒரு தரவு கருவூலமா மாறிட்டேன். எனவே இங்கு அச்சுப்படியாகவும் பிரிண்டடாகவும் கிடைக்கும், டிஜிட்டலாகவும் கிடைக்கும். தொல்காப்பியத்துல ஆரம்பிச்சு இப்ப வரைக்கிற நவீன விக்கிபீடியா வரைக்கும் எல்லா தரவுகளையும் கொடுக்குறீங்க. ஆமா, இது எப்படி சாத்தியமாகும்?
அதுக்குதான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா, இப்ப இதுவரையும் பாத்தீங்கன்னா யாரும் இந்த பணியை செய்யலன்றதால முதல்ல நான் செய்யும் போது எனக்கு கொஞ்சம் சற்று கடினமாக இருந்தது. இதுக்கெல்லாம் எனக்கு யார் உறுதுணையா இருந்திருக்காங்கன்னா, என்னோட மனைவி சுபிதா இளங்கோவன் அவர்கள் உறுதுணையா இருந்திருக்காங்க. அவங்க கணிப்பொறி படிச்சிருக்காங்க, கணிப்பொறி பட்டதாரி. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவர்களாகவே முயன்று இதுக்கு நிரலாக்கம் கோடிங் எல்லாம் உருவாக்கி என்ன செஞ்சுட்டாங்க, இதுக்கான எப்படின்னா தனி அகராதியாக பார்ப்பது, ஒருங்கிணைந்த அகராதியாக பார்ப்பது என்பதையெல்லாம் செஞ்சு அவங்க இதுல வந்து இப்ப அவங்க வந்து இதுல ஒரு புதுவல் ஒரு மாஸ்டர் ஆயிட்டாங்க, செஞ்சிருக்காங்க. எனவே இது நாங்க எப்படின்னா பட்டு 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 கீழே விழுந்து விழுந்து எழுந்து எழுந்து இன்னைக்கு இப்ப ஒரு 1.5 கோடி கார்பஸ்ல இருந்து 1.5 கோடி தரவுகள்ல இருந்து 7 நொடிகள்ல வர மாதிரி இது. இந்த செயற்கை நுண்ணறிவு காலத்துல ஒரு மொழி நிலைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? எப்பயுமே வந்து ஒரு மொழி நிலைப்பதற்கு மிக அடிப்படையான ஒன்று வந்து பயன்பாடு. பொதுவா சொல்லுவேன், நீங்க தமிழுக்கெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம், செய்யும் அனைத்தையும் தமிழில் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்ப என்ன செய்யணும்? பெயர் தமிழ்ல இருக்கணும், கைப்பம் தமிழ்ல இருக்கணும். பயன்பாடுகள், நம்ம உணவகங்களுக்கு வைக்கிற பெயர்கள், செய்தித்தாளுக்கு வைக்கிற பெயர், நிறுவன பெயர் எல்லாத்துலயும் தமிழை கொண்டு வரலாம். பேசணும், பேச்சு இல்லைன்னா போச்சு, பேச்சு இல்லைன்னா போச்சு, மொழியும் போச்சு. இன்னைக்கு நம்ம அயலக சூழல்ல பல நாடுகள்ல இருக்கோம், பல வேலைகள் பார்க்கிறோம், எல்லாம் சரிதான். வீட்டுல தமிழை பயன்படுத்தலாம், குழந்தைகளுக்கு தமிழ்ல பேர் வைக்கலாம், தமிழ்ல கையில் போடலாம், இதை யாரும் தடுக்க முடியாது. ஸ்டைல் வரல, அப்படி கிடையாது. இது வந்து 10,000 ஆண்டுகளா இருக்கிற இந்த மொழியில இல்லாதது எதுவுமே கிடையாது. இது வந்து நம்மளோட குருதி உடம்புல ஓடிட்டு இருக்க, அந்த தொடர்ச்சி விடாம இருக்கணும்னா பேசிதான் ஆகணும். மொழிக்கலப்பை வந்து நம்ம வந்து தவிர்க்கணும். வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு பாத்தீங்கன்னா விண்டோ என்பதை வந்து சாளரம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு அப்படிலாம் சொல்லாம அது பார்த்தோம்னா காற்று வரும் வழி, காலன் என்றால் காற்று. அப்ப காலதர்ங்கிற சொல் இருக்கு. அப்ப அதுல தண்ணி வந்தா நீரதர், அலை வந்தா அலையதர், ஆக்கம் அதர்விடா செல்லும்னு திருக்குறள் இருக்கு. எனவே நீங்க கலைச்சொற்களை பயன்படுத்தணும். நமக்கு தெரிஞ்சது நாரதர் மட்டும்தானங்க இல்ல, இது தமிழ் என்பது எல்லாத்தையும் சேர்த்துறதுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொன்மங்கள் உண்டு, கதைகள் உண்டு, பாடல்கள் உண்டு, இலக்கியங்கள் உண்டு, விடுகதைகள் உண்டு, நாப்புரட்டங்கள் உண்டு, அண்மை கால வாழ்க்கை உண்டு, 10,000 ஆண்டுக்கு முந்தைய வாழ்க்கை உண்டு, எல்லாமே உண்டு. நீங்க தமிழ் மட்டும் நல்லா சிறப்பா படிச்சிட்டீங்கன்னா இந்த உலகத்தின் அனைத்தையுமே உங்களால புரிந்து கொள்ள முடியும் என்பது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து. ஏஐ தமிழ் எப்படி இந்த இடத்துல தமிழ் பிள்ளை எப்படி உதவுது? நல்ல கேள்வி. ஏஐ என்றது வந்து பாத்தீங்கன்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா என்னோட நண்பர் நாகை இளங்கோவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்தெட்பம் அப்படிங்கிற சொல்ல வந்து சொல்றாரு. அப்ப இந்த செய்தெட்ப உலகில் ஏஐ உலகத்துல தமிழ் பிள்ளை எப்படி அதனோட பொருத்த போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு செய்தெட்பத்துக்கு எது அடிப்படையா விளங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தரவு என்பது கட்டமைக்கப்பட்ட தரவாக இருக்க வேண்டும். ஸ்ட்ரக்சர்டு டேட்டா தமிழ் பிள்ளை அவ்வாறுதான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஏபிஐ என்கிற மெஷின் படிக்கக்கூடியதாக ஒரு பொறி, இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த கணிப்பொறியும் வந்து தமிழ் பிள்ளையை படிக்க வேண்டும். அதற்கு அடிப்படையில் அதுக்கான அடிப்படை உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது கிரியேட்டிவ் காமன்ஸ் என்ற படைப்பாக்க பொதும உரிமத்தில் அந்த தரவு இருக்கணும். தமிழ் பிள்ளை அவ்வாறுதான் உருவாக்கப்பட்டிருக்கு. அது நம்ம விளக்கம் கொடுத்துருக்கோம். CC0 இருக்கு, CCBSA இருக்கு, CCBSA 4.0 இருக்கு, CCBSA 3.0 இருக்கு, எல்லாமே தமிழ் பிள்ளைக்குள்ள இருக்கு. அடிப்படையில இது ஒரு CCBSA. எனவே உலக மக்களுக்கெல்லாம் நான் என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா, இந்த தரவுகளை நீங்கள் சேமியுங்கள், படியுங்கள், பரப்புங்கள். இதுக்கும் அகராதிகளாம் எடுத்து இன்னும் நிறைய அகராதிகளை உருவாகுங்கள். எங்கெங்கும் தமிழ் பரவட்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்ப ஏஐக்கு தமிழ் பேழை எப்படி இருக்குன்னா கட்டமைக்கப்பட்ட தரவாக இருக்கிறது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படைப்பாக்க பொதும உரிமைத்தல் இருக்கு. இது ஒரு டேக்டு கார்பஸ், பகுக்கப்பட்ட தரவுகளாக இருக்கு. ஒன்றோடு ஒன்று ஒன்றிணைக்கப்பட்ட தரவாக இருப்பதால் தமிழ் பேழை என்பது 100க்கு 100 விழுக்காடு செய்தெட்பம் என்கிற ஏஐயோடு பொருத்தப்பாடு கொண்டதாக உருவாக்கப்பட்டது. இப்ப நம்ம மத்த மொழிகளை கம்பேர் பண்ணும்போது உலகத்துல எத்தனையோ ஆயிரம். ஆமா. இப்ப இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல தமிழுடைய பங்களிப்பு, தமிழ் எந்த இடத்துல இருக்கு? டிஜிட்டல் உலகத்துல தமிழை முதல் இடத்துக்கு கொண்டு வருவதற்காக நான் 20 ஆண்டுகளா பணிகள் செஞ்சிட்டு இருக்கேன். அதுல சின்ன சிறு பணிகளை நான் செஞ்சிருக்கேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அகராதி வளங்கள் உலக அளவுல இணையத்துல வந்து பாத்தீங்கன்னா விக்ஷனரி போன்ற தளங்கள்ல 124 மொழிகளை அவர்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க, இணையத்துல கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஏற்கனவே தமிழ் இருந்த இடம் 24. இன்னைக்கும் நீங்க விக்ஷனரியில போய் பாத்தீங்கன்னா தமிழ் 24 இடத்துல இருக்கும். நான் பெரிதும் முயன்று 16 லட்சம் சொற்கள், 1.5 கோடிக்கும் மேற்பட்ட விளக்கங்கள், 160 துறைகளுக்கான சொற்களை இப்பொழுது ஒருங்கிணைத்து உலக அளவில் தமிழை 7ஆம் இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இன்னும் 3 ஆண்டுகள் எனக்கு இதுக்கு சரியான ஒரு ஒத்துழைப்புகள் உறுதுணைகள் கிடைச்சதுன்னா முதல் இடத்தில் தமிழ் இருக்கும். அப்ப தமிழ்ல இருக்கின்ற விளக்கங்கள் பாத்தீங்கன்னா 20 கோடி இருக்கும். அடிப்படையான சொல் வளம் வந்து 2 கோடி இருக்கும்.
அப்புறம் நான் வந்து முயற்சி பண்ணி என்ன பண்ணேன், விக்கிமீடியா ஃபவுண்டேஷன்ல இருக்கிற திட்டங்கள்ல வந்து விக்கி சோர்ஸ், அந்த விக்கி சோர்ஸ்ல ஏற்கனவே தமிழ் இருந்த இடம் 58. அதுக்கு நான் 5 லட்சம் பக்கங்களை கொடையளித்தேன். தமிழக அரசோட உறுதுணையோட கொடையளித்து, தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் சார்பாக கொடையளித்து, அப்புறம் விக்கிபீடியால இருக்க நண்பர்கள் எல்லாம் அதுக்கான உறுதுணைகள் எல்லாம் செய்து, அதனால் இப்பொழுது உலக அளவில் பக்க அடிப்படையில் நூலக வளங்களே தமிழ் 58 8க்கு வந்திருக்கு. அதை செய்திருக்கிறேன். அடுத்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, விண்டோஸ்ல வந்து தமிழ் 99 விசைப்பலகை மைக்ரோசாஃப்ட்ல இல்லாம இருந்தது. அவர்களோடு பெரிய ஒரு போரியை நடத்தி கிட்டத்தட்ட 6 மாதத்துல விண்டோஸ்ல வந்து தமிழ் 99 வந்து நான் கொண்டு வந்தேன். இந்த கனித்தமிழ் என்பது மற்ற தமிழ் போலவே பெருக வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும், சீர்வர வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டில் 200க்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் கனித்தமிழ் பேரவை என்று அரசு உதவியோடு தொடங்கப்பட்டு, அதுக்கு நானே வந்து மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து இப்பொழுது அது வந்து செயல்பட்டு இன்னும் பல கல்லூரிகள்ல உயர்கல்வி நிறுவனங்கள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல வந்து கனித்தமிழ், அதாவது தமிழ் கம்ப்யூட்டிங் சார்ந்து பல்வேறு முன்னெடுப்புகள் வந்து நடந்து வருகிறது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வந்து விலையில்லா மடிக்கணிப்பொறிகளை மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. அதை வந்து இன்னும் செழுமையாக்க வேண்டும் என்பதற்காக இதுவரை கொடுக்கப்பட்ட 35 இலக்கம் மடிக்கணிப்பொறிகளில் தமிழ் விசைப்பலகையை உள்ளீடாக வைத்து கொடுத்திருக்கிறேன். இந்திய மொழியிலேயே லேப்டாப்ல மடிக்கணிப்பொறியில ஒரு இந்திய மொழி இருக்கு அப்படின்னா அது தமிழ் மட்டும்தான். எனவே தமிழை உலகத்தில் சேர்க்க வேண்டும், அது உலகெங்கும் பரவ வேண்டும் என்பதற்காக நான் தொடர்ந்து உழைத்து வருகிறேன். இதுக்காக நான் ஒரு முழக்கத்தையும் சொல்லுவேன், இந்த உலகில் எதுவாக இருந்தாலும் அதில் தமிழ் இருக்க வேண்டும், அதிலும் தமிழ் முதலில் இருக்க வேண்டும் என்பது என்னோட ஒரு நோக்கம். நீங்க 8வது இடத்துல இப்ப இருக்கு. ஆமா. அந்த முதல் இடத்தை அடைவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் பிடிக்கும், என்னென்ன செய்யணும்? இப்ப வந்து நான் வந்து என்கிட்ட இருக்க அகராதிகள்ல இப்போதைக்கு பழமொழிகள், விடுகதைகள், அகராதி வளங்கள், திரைப்பட தரவுகள், நூல் தரவுகள், இப்படி எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்த்திருக்கல பாத்தீங்களா. எனவே இதை முதலிடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, இப்ப என்கிட்ட சேகரிப்புல 3000 அகராதிகள் இருக்கு இல்லையா. இது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அச்சுப்படியா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் எண்ம படிகள் டிஜிட்டல் காப்பீஸா இருக்கு. எனவே இதெல்லாம் வந்து டிஜிட்டைசேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது வந்து மின்னுருவாக்க படின்னு சொல்லலாம், அல்லது வந்து எண்ணிம படின்னு சொல்லலாம். ஆகிட்ட பிறகு இதையெல்லாம் வந்து டேகிங் பகுக்கணும். இந்த தரவுகள் எல்லாத்தையும் பகுத்து பிரித்து அதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விரிதாள், எக்ஸல் மாதிரியான விரிதாள்கள்ல போட்டு, பிறகு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான நிரல் எழுதி இதையெல்லாம் செய்யணும்னா நமக்கு 3 ஆண்டுகள் ஆகும். இப்ப இந்த பணிகளுக்காகவே ஒரு 50 பேர் உழைத்தால் இன்றிலிருந்து 3 அல்லது 4 ஆண்டுகளில் உலக அளவில் 2 கோடி வளங்களை தமிழில் நாம் வந்து பழமொழிகளுக்காக, அகராதிக்காக, விடுகதைக்காக, திரைப்பட தரவுகளுக்காக, இதழ் தரவுகளுக்காக, நூல் தரவுகளுக்காக உருவாக்கலாம். எனவே அப்ப அதற்கான ஒரு உறுதுணையை நான் வந்து உலக தமிழர்கள்ட்டையும் தமிழ் அன்பர்கள்ட்டையும் இந்த உலகத்தின் ஆதி மொழிகளில் ஒன்றாக இருக்கின்ற தமிழை இன்னும் இன்னும் அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு, அடுத்தடுத்த நூற்றாண்டுகளுக்கு, அடுத்தடுத்த 1000 ஆண்டுகளுக்கு எடுத்துச் செல்வதற்கான அடிப்படை பணியை செல்வதற்கு இதுக்கு நான் உறுதுணையை கேட்கிறேன். அந்த உறுதுணை என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்க அகராதியை கொடுக்கலாம், அல்லது இந்த அகராதி பணியில அவங்களுக்கு விருப்பமான நேரங்கள்ல சில உதவிகளை செய்யலாம். கண்டிப்பா வந்து இப்ப நான் அந்த கடந்த ஒரு 15 ஆண்டுகள் பணியில பார்க்கும் பொழுது இப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ரூபாய்க்கு புத்தகங்கள் வாங்கப்பட்டிருக்கு. அகராதி புத்தகங்கள் வாங்க வேண்டியிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 50 கணிப்பொறிகள் தேவைப்படுது, இணைய இணைப்பு தேவைப்படுது, அலுவலகம் தேவைப்படுது, அதுக்கான செலவுகள் இருக்கு. எனவே பொருளியல் உறுதுணை இதுக்கு மிக அடிப்படையா நான் கருதுறேன். இப்ப நான் வந்து இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்றது, நிரலாக்கம் பண்றதுன்னு தெரியும், இணையதளத்தை வடிவமைக்கிறது எப்படின்னு தெரியும், இதுக்கு வந்து எப்படி டேகிங் பண்றதுன்னு தெரியும், கார்பஸ் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு தெரியும். எனவே இதுக்கான பொருளுதவி மிகப்பெரிய அளவுல வந்து தேவைப்படுகிறது. இதற்கு தமிழ் அன்பர்களும் அரசுகளுமே வந்து உதவி பண்ணணும். அப்படி பண்ணிட்டாங்கன்னா இந்த உலக அளவில் செய்திற்பம் என்கிற அந்த ஏய்க்கு ஏற்ற வகையில் தமிழை வந்து மிகப்பெரிய அளவில் நாம் வந்து நிலைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. பொதுவா தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அந்த குழந்தைகள், மாணவர்களே இருக்கணும். ஆமா. இந்த தமிழ் பேழை மாணவர்களுக்கு எந்த வகையில பயன்படுற மாதிரி இருக்கும்? நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து அச்சு புத்தகங்கள் என்கிற பிரிண்டர் புத்தகங்களை படிக்கிற பழக்கம் குறைஞ்சிடுச்சு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல வந்து தமிழ் ஆங்கில அகராதி இருக்கும். அதான் ஆங்கிலத்துல ஒரு சொல்ல தேடுனா தமிழ்ல ஒரு விளக்கம் கிடைக்கிற 75 ஆண்டுகளுக்கு முன்னால வந்து சில அகராதிகள், நான் பேர் சொல்ல விரும்பல, அதெல்லாம் இருக்கும். எல்லாருமே ஒரு புத்தகத்தை பெருசா கையில வச்சிருப்பாங்க, ஒரு புத்தகம் இருக்கும். ஆனா என்னோட அந்த அகராதி ஆவண காப்பகத்தை நீங்க வந்தீங்கன்னா ஒரு அகராதி உலகத்துக்குள்ள போயிருவீங்க. தமிழ் 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 அகராதி, தமிழ் தமிழ் ஆங்கில அகராதி, ஆங்கிலம் தமிழ் தமிழ் அகராதி, தமிழ் பிறமொழி அகராதிகள், தமிழ்நாட்டின் அனைத்து வட்டார வழக்குகளுக்கான அகராதிகள், பேச்சொல் அகராதிகள், 200 துறைகளுக்கான தமிழ் அகராதிகள், கலைக்களஞ்சிய அகராதிகள், பழமொழி அகராதிகள், விடுகதை அகராதிகள், திரைப்பட அகராதிகள் பொட்டி கிடக்கு. எனவே நம்ம இன்னைக்கு தலைமுறையிட்ட என்ன கேட்டுக்கிறேன் அப்படின்னா வந்து படிக்கும் பழக்கம். இப்ப புத்தகம் படிக்கலனாலும் பரவாயில்ல, புத்தகத்தை வாங்கி வீட்டுல வைக்கலனாலும் பரவாயில்ல,
இந்த my dictionary.in அப்படி அதுக்குள்ள போயிட்டோ அல்லது தமிழ் பிள்ளை தளத்துக்குள்ள போயிட்டு குறைந்தபட்சம் தெரியாத சொல்லுக்கு ஒரு விளக்கத்தை தினைக்கும் ஒரு சொல்லுக்காக பார்த்தோம்னாதான் தமிழ் உள்ள போகும், தமிழ் வாழும், தமிழ் நிலை பெறும். ஏன்னா தமிழோட சிறப்பு என்னன்னா ஒரு சொல் பல பொருள், பல பொருள் ஒரு சொல். அதை புரிந்து கொண்டு எழுத்துக்கேற்ப பயன்படுத்தும் திறனை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு அகராதி தேவைப்படுது. அந்த அகராதியாக தமிழ் பேழை இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மொழிபெயர்ப்புக்கு உலகளாவிய தேவை இருக்கு. இன்னைக்கு உலகத்துல இருக்க எல்லா வணிக நிறுவனமும் தன்னோட பொருளை வந்து ஒரு ஒரு மொழியோட மக்களுக்கும் விற்க விரும்புறாங்க. அதுக்கு வந்து சொற்கள் தேவைப்படுகிறது. அதுக்கு இந்த அகராதி பயன்படலாம். அடுத்து ஆட்டோமேட்டட் டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு பணிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம். நீங்க வந்து நியூரல் டிரான்ஸ்லேஷன் கூகுள்ல இருக்கு, ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப இதுல இருக்க சொற்களை நியூரல் டிரான்ஸ்லேஷன் நீங்க சேர்த்துட்டு ஒரு புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா மிகச்சிறப்பான அழகான மொழிபெயர்ப்பு வந்து உங்களுக்கு கூகுளோ அல்லது வந்து ஜெமினியோ கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே இதை நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். இன்னைக்கு காலகட்டத்துல தற்கால தலைமுறையினரும் தங்களுடைய மொழி வளர்ச்சிக்காக, தமிழ் வளர்ச்சிக்காக, தமிழ் பயன்பாட்டுக்காக தமிழ் பேழையை பயன்படுத்தலாம். இப்ப இது மாணவர்களுக்கு, அடுத்து ஆய்வாளர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இவர்களுக்கு தமிழ் பேழை இது எல்லாருக்குமான ஒரு தளமா இருக்கு. மாணவர்கள் அடிப்படை நிலையில ஒரு சொல் போட்டு என்ன பொருள்னு பாக்குறது முதல் நிலை. ரெண்டாவது நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சொல் வந்து இன்னையிலிருந்து 10,000 வருஷம் தொல்காப்பியத்துல எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு, திருக்குறள் எப்படி இருக்கு, சிலப்பதிகாரத்துல எப்படி இருக்கு, முல்லைப்பாட்டுல எப்படி இருக்கு, அதே போல அகநானூறுல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து பெரிதும் முயன்று கடந்த ஒரு 2 மாதங்கள்ல 25 அகராதிகளை உருவாக்கியிருக்கேன். 14 கீழ்கணக்கு நூல்களுக்கான அகராதிகளை வந்து நான் வந்து உருவாக்கி இருக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா அதுல நான் இன்னும் வேற வடிவங்களுக்கு போயிட்டேன். எப்படின்னா ஒரு தமிழ் சொல் என்றால் அதன் ஆங்கில விளக்கம் என்ன, டயாக்ரிட்டிக் மார்க்ன்ற ஒலிப்பு குறிகள் என்ன, இன்டர்நேஷனல் ஃபோனடிக் அசோசியேஷன் என்ன சொல்லுது, அந்த சொல்லோட இலக்கண குறிப்பு என்ன, அந்த சொல் வந்து எந்த பாடல் வரியில வருது, பாடல் எண் என்ன அப்படின்னு மிக விளக்கமா வந்து நான் வந்து இப்ப வந்து 100கணக்கான நூல்களை படித்து அதுக்கான அகராதிகளை வந்து உருவாக்க தொடங்கிட்டேன். அப்படி பார்க்கும் பொழுது இனிமேல காலப்போக்கில் உங்க வீட்டுல வந்து உங்க பணிகளை செய்யறதுக்கு ஒரு எந்திரன் என்கிற ஒரு ரோபோ இருக்கலாம். அந்த ரோபோவும் வந்து உங்களுக்கு வந்து தமிழ் தொடர்பான கற்றலுக்கு வந்து உதவும். நீங்க ஒரு பாடலை சொல்லிட்டு ஒரு விளக்கம் சொல்லுன்னா அதை இருந்து எந்த மொழியில சொல்லணும்னு கேட்டு சொல்லிட்டு போயிடும். இப்ப நம்ம தமிழ் பேழையும் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, இந்த உலகின் 350 மொழிகளுக்கான பொருத்த பாடுகளோடு தான் உருவாக்கிட்டு இருக்கும். இதுல வந்து ஏபிஐ வந்து எப்ப வேணாலும் அமைச்சு வெளியிடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்னைக்கு இருக்க ஏபிஐக்கான ஒரு வரைக்கும் ஆய்வாளர்கள், பேராசிரியர்களுக்கு இதுல என்ன ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னா, ஒரே சொல் வந்து இலக்கியம், தமிழ் இலக்கியங்களில் எவ்வாறு இருக்கு, என்னென்ன பொருள் இருக்குன்றத வந்து அவங்க பார்ப்பதற்கான ஒரு வசதி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சொல் வந்து எப்படி இலக்கியத்துல இருக்கு, எப்படி கலை சொல்லாக பயன்படுகிறது, அதோட வேர்ச்சொல் என்ன, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு வட்டார வழக்கு சொல்லாக எப்படி இருக்கு அப்படின்ற மிக விரிந்த மிக பரந்த அளவில் வந்து ஆய்வாளர்களுக்கான தரவாக இது உருவாக்கும். தமிழ் உலகத்துல, இணைய உலகத்துல தமிழை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது சிங்கப்பூர் பயணம், சிங்கப்பூர் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் ரொம்ப மகிழ்ச்சியோட சொல்றேன், எளிமையாவும் சொல்றேன். இந்த உலகத்துல வந்து இன்னைக்கு எத்தனை நாடுகள்ல வந்து தமிழ் ஆட்சி மொழியா இருக்கு, ஆட்சி மொழிகள்ல ஒன்னா இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது சிங்கப்பூர் வந்து அதை செய்திருக்கிறது. அதற்காக என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு பல பெரியவர்கள், வீரர்கள் களத்துல நின்றுருக்காங்க, அதை வந்து சாத்தியப்படுத்தியிருக்காங்க. எனவே அந்த நிறைவோடு இங்க இருக்கிற தமிழ் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக இருக்கிறதால இங்க வந்து தமிழ் பேழையின் தரவுகள் வந்து பள்ளிகளில் சென்றடைய வேண்டும், இங்க இருக்கிற தமிழர்களுக்கு சென்றடைய வேண்டும், தமிழை பயன்படுத்தும் தமிழ் அன்பர்களுக்கு சென்றடைய வேண்டும். ஆட்சி மொழியாக இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா மொழியோட தேவை நாளுக்கு நாள் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. எல்லாத்தையுமே வந்து மொழிபெயர்க்க வேண்டியிருக்கு. அதுக்கு சொற்கள் வேண்டும், அதுக்கு தமிழ் பேழை பயன்படும். ஏன்னா இப்ப இதுல வந்து 160 துறைகள்ல வந்து நம்ம சொற்கள் கொடுத்திருப்போம். எதிர்காலத்துல இதுல வந்து பாத்தீங்கன்னா 250 துறைகளுக்கான சொற்கள் இருக்கும். எனவே அது மிகப்பெரிய அளவுல இங்க இருக்கிற மாணவர்களுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் பல்துறை சார்ந்தவர்களுக்கும் தமிழை ஆட்சி மொழியாக செயல்படுத்துவதிலும் வாழ்க்கை மொழியாக பயன்படுத்துவதிலும் தன்னீக்க மொழிபெயர்ப்புகளிலும் செய்திட்பம் என்கிற ஏஐலையுமே பயன்படுத்துவதற்கு பெரும் உதவியா இருக்கும். அதுக்காக தான் சிங்கப்பூர் வந்திருக்கேன். எனவே இங்க பல நிலைகள்ல நான் வந்து பல்வேறு அதாவது வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி பட்டறைகள்ல பேசுறதுக்கும், இதை பற்றி விளக்கறதுக்கும், பரப்புரை பணிகளை பண்றதுக்கும், இதுக்கான வந்து ஒரு நீண்ட கால நோக்குல தமிழ் பேழையை வந்து ஒரு நிலைப்படுத்துவதற்கான உறுதுணைக்காகவும் தான் நீங்க சிங்கப்பூர் வந்திருக்கேன். ஐயா, நம்ம நேர்காணலுடைய இறுதி கட்டத்துக்கு வரோம். மகிழ்ச்சி. இந்த பயணத்திலையும் சரி, உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலையும் சரி, இளம் தலைமுறையினருக்கு நீங்க சொல்ல வேண்டிய கருத்து என்ன சொல்றீங்க? ஒன்றே ஒன்றுதான், உலகின் ஆதி மொழிகளில் ஒன்றாக இருக்கின்ற இந்த தமிழ் வந்து மிகப்பெரிய பெருமைகளை கொண்டது. ஏன்னா எழுத்து மொழி, இலக்கியங்கள், இந்த இலக்கியங்கள் வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள படிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரியதாக இருக்கு, படிக்கவும் முடியும். அவன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து பயன்படுகின்ற ஒரு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும்.
எல்லா நிலைகளிலும் வந்து நம்ம வந்து தமிழை பயன்படுத்துறோம். முக்கியமா பெயர்கள், அடிப்படையா பெயர்கள் இருக்கணும். எந்த பெயரா இருந்தாலும் சரி, அது நம்ம நிறுவன பெயரா இருந்தாலும், ஆள் பெயரா இருந்தாலும், அல்லது செய்தித்தாள் நிறுவனமோ, திரைப்பட நிறுவனமோ, செய்கிற பொருளோ எல்லாத்துலயுமே தமிழ்ல வந்து நம்ம பேரா வைக்க பார்க்கணும். ஒன்று. இரண்டு, தமிழர்கள் நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் செய்து அதை விளக்கும் தமிழ் உரைகளும் நூல்களும் வரணும். சரி. அடுத்து வந்து நான் வந்து பொதுவா அப்படி சொல்லுவேன், நீங்க தமிழுக்கு எல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம், செய்யும் அனைத்தையும் தமிழில் செய்யுங்கன்னு சொல்லுவேன். எனவே அது வந்து இப்ப தமிழ்நாட்டுல செய்யறதுக்கும் இங்க செய்யறதுக்கும் வேறுபாடு இருக்கு. இயன்ற வரை இன்தமிழ் என்பது என்னுடைய இலக்கு. இளந்தமிழ் தலைமுறைகளுக்கெல்லாம் நான் என்ன பகிர்ந்துக்க விரும்புறேன் அப்படின்னா, அதாவது வந்து இந்த ஆதி மொழிகளில் ஒன்றான தமிழை அடுத்தடுத்த தலைமுறைகளில் எடுத்துச் செல்வதற்கு நாம் வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும். இது ஒரு நீண்ட நெடிய சுற்றுச்செலவில் தமிழ் இருக்கிறது. அதை எடுத்து, ஏன்னா வந்து ராஜராஜ சோழன்ல இருந்து, ராஜேந்திர சோழன்ல இருந்து, தொல்காப்பியர்ல இருந்து, திருக்குறள்ல இருந்து வருகிற அந்த தொடர்ச்சியை அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதை தான் நான் ஒரு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். நிறைவா பாரதி சொன்னாரு, தமிழினி மெல்லச்சாகும். இப்ப தமிழினுடைய எதிர்காலத்தை நோக்கி நீங்க வீறு நடை போட்டுட்டு இருக்கீங்க. ஆமா. தமிழின் எதிர்காலம் ஒரு வாக்கியங்கள்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவேன்? தமிழின் எதிர்காலம் வந்து முன்ன விட என்னை பொறுத்தவரையும் ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. ஏன்னா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு மொழிபெயர்ப்பு நீங்க செய்யணும்னா ஒரு புத்தகம் வேணும், ஒரு அகராதி வேணும். இன்னைக்கு அதை வந்து செய்திட்ப கருவிகள் என்ற ஏஐ செய்து இருந்தாலும் அந்த ஏஐக்கான தரவுகளை வந்து நம்ம வந்து உருவாக்கணும். எனவே ஒவ்வொருத்தருமே இணையத்துல நிறைய தமிழை பயன்படுத்துங்கள், மின் உள்ளடக்கங்களை உருவாக்குங்கள். அது மட்டும் இல்லாம அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டா என்ற கட்டமைக்கப்பட்ட தரவாக இருக்க வேண்டும், டேக்டு டேட்டா என்ற பகுக்கப்பட்ட தரவாக இருக்க வேண்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அது வந்து படைப்பாக்க பொதும உரிமையில் இயங்குகின்ற சிசி டேட்டாவாக, கிரியேட்டிவ் காமன்ஸ் டேட்டா தரவாக இருக்க வேண்டும். அடுத்தது மிக முக்கியமாக, நீங்கள் செய்யும் அனைத்தையும் இனிமேல் குறிகளும் படிக்கும் என்பதால் மெஷின் லேர்னிங்க்கு உட்பட்ட வகையில நம்ம தரவுகளை வெளியிடணும், உருவாக்கணும், பகிரணும். அதுக்கு என்ன செய்யலாம்? அவரவர்கள் என்ற வரையில வலைப்பூக்கள்ல இயங்கலாம், விக்கிபீடியா போன்ற தளங்கள்ல உருவாக்கலாம், தமிழ் பேழை தளத்தை வந்து உறுதுணை செய்து மேம்படுத்தலாம், இதற்கு வந்து தரவுகளை கொடுக்கலாம். எனவே நாவில் தமிழ் புழங்க வேண்டும். நாம் செய்யும் அனைத்து செயல்களிலும் தமிழ் வளர வேண்டும். அதை இலக்காக கொண்டு இத்தனை ஆண்டுகள் சுற்றி செலவு செய்து நம்மோடு இருக்கின்ற இந்த தமிழை இன்னும் கோடி கோடி ஆண்டுகளுக்கும் செய்து கொண்டு செல்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அதையெல்லாம் செய்து நாம் தமிழை நிலைபெறச் செய்ய வேண்டும். எனவே வெல்க தமிழ், வாழ்க தமிழ், வளர்க தமிழ், தமிழரெல்லாம் வெல்க என்று கூறிக்கொண்டு இந்த உலக மக்கள் இருக்கின்ற இந்த பெரு ஊழியில் ஆதி மொழிகளில் ஒன்றான தமிழை நாம் நிலைநிறுத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி. தமிழ் இணைய உலகத்துல தமிழ் சார்ந்து இவ்வளவு செறிவான தகவல், செழுமையான தகவல், அதுவும் பயனுள்ள தகவலை உங்க சிங்கப்பூர் பயணத்துல எங்களோடு பகிர்ந்துகிட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி ஐயா. இது ஒரு நிறைவான ஒரு நேர்காணலால நான் பார்க்குறேன். மனதிற்கு ரொம்ப நிறைவான ஒரு நேர்காணல். காரணம் என்னன்னா, ஓடுகிற நீர் தான் நிற்கும் இல்ல, தேங்குகிற நீர் குட்டை ஆகும். அது நம்ம பயன்படுத்தக்கூட முடியாது. உலக மொழிகள்ல எத்தனையோ மொழிகள் ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டே வரக்கூடிய இந்த காலச்சூழல்ல படையெடுப்புகளை தாண்டி, திணிப்புகளை தாண்டி, இப்ப ஏஐ உலகத்திலையும் தாண்டி தமிழை நிலைபெற செய்யணும் அப்படின்னா, எங்கோ ஏதோ ஒரு தமிழர் தன்னுடைய வாழ்க்கையும் உழைப்பையும் போராடி உள்ளார போட்டுட்டு இருக்கிறதுனாலதான் தமிழ் இன்றளவும் இயங்கி கொண்டே இருக்கிறது. அந்த வகையில தமிழ் அகராதிகள்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட துறையை எடுத்து அதுல உச்சம் அடைய வேண்டும் அப்படிங்கிற அந்த முனைவர் பேராசிரியர் தமிழ் பரிதி மாறி அவர்களை இந்த நிகழ்வுல சந்தித்ததுல பெரும் மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி.